சமூக சேவகரா ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு? என்னோட நோக்கமே யாருமே ஆதரவற்றவர்கள் இருக்கவே கூடாது. புதுக்கோட்டை மாவட்டத்திலே முதலாக சிறந்த சமூக சேவைக்காக முதலமைச்சர் இளைஞர் விருது நீங்க 2024ஆம் ஆண்டு பெற்றிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். இந்த விருது உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில பெரிய டர்னிங் பாயிண்ட். சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க? மீன் பிடிச்சு கொடுக்காம மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் ஆசை. எதிர்கால தலைமுறைக்காக சமூக சேவை செய்யணும் வர்றவங்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க மாதிரினா அந்த ஊரே மரம் சொல்ற மாதிரிதான் என்னை போல நிறைய இளைஞர்கள் மற்றும் நிறைய மக்கள் இந்த சேவையில வந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் வாத்தி மிஸ்டர் ஏகே. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொறியியல் பட்டதாரி, டிஎன் கவுன்சிலர், கவிஞர், பேச்சாளர், பன்முக திறமையாளர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதலாக சிறந்த சமூக சேவைக்காக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதாளர், நாளைய தலைமுறையின் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கவின் பாரதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி மேம். பல்வேறு துறைகளில் நீங்கள் ஒரு சிறந்த சாதனையாளராக விளங்கிட்டு இருக்கீங்க, கவிஞராகவும் திகழ்ந்துகிட்டு இருக்கீங்க, சமூக சேவை செய்கிறீங்க. ஒரு சிறு வயதிலே இவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒவ்வொரு துறையிலுமே வெற்றி வகை சூடிய ஒரு சிறந்த ஒரு சாதனையாளராக நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பற்றிய சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லுங்க. நான் கவின் பாரதி. பிறந்து வளர்ந்தது எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான். பள்ளி படிப்பு புதுக்கோட்டையில் முடித்தேன். அது கல்லூரி படிப்பு பிஇ சமயபுரத்தில் படித்தேன். இப்போ எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக நான் சமூக சேவகராக இருக்கேன். அப்புறம் ஒரு 3 வயசுலேயே மைக்கு பிடிச்ச மேடை பேச ஆரம்பித்தேன். பள்ளி பருவத்தில் எல்லாமே பேச்சு போட்டிகள், கவிதை போட்டி, அப்புறமேட்டு கட்டுரை போட்டிகள் எல்லாத்துலேயுமே பங்கேற்பேன். இப்போ பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கேன். ரொம்பவே மகிழ்ச்சி. பல்வேறு திறமைகளை நீங்கள் உள்வாங்கி பேச்சாளராகவும் பல மேடைகளை நீங்கள் சிறந்த கவிதை நடையிலும் நீங்கள் பேசி சிறந்த ஒரு இலக்கிய துறையில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இருந்தாலும் கூட ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில மாணவர்கள்லாம் இன்றைய காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அடிக்ஷனாக இருக்காங்க, இல்லை ஒரு படிப்பை தாண்டி அவங்க எந்த விதத்துலையுமே அவங்க கவனம் செலுத்துறது கிடையாது. பட் ஆனால் ஒரு கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்க ஒரு மாணவியாக இருந்தும் கூட ஒரு சமூக சேவை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இப்போ அந்த ஒரு பணிக்கான ஒரு திருப்பங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஏன்னா அப்படின்னா நம்ம ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவியாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு திடீர்னு நம்ம ஒரு சமூக சேவகராக ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு? அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவங்கலாம் யார்? அதை பத்தி சொல்லுங்க. இந்த சமூக சேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஹீரோனாவே நம்ம வாழ்க்கையில பெற்றோர்கள் தான் சொல்லுவோம். எனக்கும் அந்த மாதிரி தான். என்னோட பெற்றோர்கள் தான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு முன்மாதிரியா பாக்குறேன். ஏன்னா 2 பேருமே அரசு பள்ளி ஆசிரியர்கள். படிச்சுட்டு இருக்கப்பயே நான் அவங்கள என்ன நோட் பண்ணி பார்த்தேன்னா, அவங்களோட எங்களை தாண்டி அவங்க பிள்ளைகள் தாண்டி அவங்களுக்கு அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்னோட பிள்ளைங்க, எங்க அம்மா நீங்க பேசுனீங்கன்னா தெரியும், என் பிள்ளைங்க தான் அவங்க பள்ளி பிள்ளைகளை சொல்லுவாங்க. அது கேட்குறப்பெல்லாம் சின்ன வயசுல கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அது என்னடா நம்ம அம்மாவுக்கு நம்மளை விட அவங்கதான் முக்கியத்துவமா அப்படின்னு சின்ன பிள்ளைல அந்த இம்மெச்சூர்ல தோணும். ஆனா இப்ப அது பார்க்கப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர் பணியில இருக்காங்க. சின்ன வயசுல இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அந்த பள்ளியில படிக்கிற பிள்ளைக்கு ஏதாவது பினான்சியல் ஹெல்ப்பா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், அடுத்த ஸ்டடிஸ் டிராப் அவுட் பண்ணா திருப்பி அவங்க கிட்ட பேசி அந்த பிள்ளைங்களை திருப்பி பள்ளியில சேர்ப்பாங்க. அது அப்பா அம்மா 2 பேருமே பண்றதை பார்த்து சரி நம்மளும் பெரிய ஆனா படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போனது இல்லாம இது மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பக்கம் கூட அப்ப வந்துச்சுன்னு சொல்லலாம். அப்பாவும் பாத்தீங்கன்னா நீங்க போற ஸ்கூல் பாத்தீங்கன்னா அது எல்லாருமே சொல்லுவாங்க, அது ஸ்கூலா இல்ல கார்டனா தெரியல அப்படின்பாங்க. அந்த மாதிரி பசுமை தோட்டமா இருக்கும். இந்த மாதிரி இப்படி அவங்க பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஸோ அது மாதிரி கல்லூரியில பேருந்துல தான் போயிட்டு வருவோம். அப்ப நிறைய மனிதர்கள் நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துச்சு. முக்கியமா என்னோட நோக்கமே யாருமே ஆதரவற்றவர்கள்
இருக்கவே கூடாது. அதுதான் என்னோட நோக்கம். நீங்க சாலையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். நீங்க எல்லாமே பிறந்தோடனே யாருமே சாலைக்கு அந்த ஆதரவற்ற நிலையில வரல. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். எல்லார்ட்டும் பேசினேன், போய் பழகினேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம படிப்பை வச்சு இதை ஏதாவது மாத்தலாம், இல்ல நம்மளோட நண்பர்கள் கூட்டத்தை வச்சு மாத்தலாம் அப்படின்னு என்ன இனிஷியேட் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட முன்மாதிரி வந்து எல்லாருமே தான் நான் சொல்லுவேன். சமூக சேவை நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலே அத்தனை பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பார்த்தா எண்ணவே முடியாது, அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து பார்த்து வளர்ந்ததுதான் இந்த என்னுடைய ஜேர்னி சொல்லலாம். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்துட்டு ஒரு டிஎன் கவுன்சிலராகவும் நீங்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க. இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு பணியில் இருக்கும்பொழுது மற்ற பணியில் நம்ம ஈடுபடுறது அப்படிங்கிறதே ரொம்ப மிகவும் சவாலான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வேலை பார்க்கிறதே ஒரு பொருளாதார அடிப்படை தேவைக்காக இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு சமூக சேவகராக பல சேவைகளை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சேவை என்பதை எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியது தான். ஸோ அந்த ஒரு சிறப்பான ஒரு முறையை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சேவைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு மனம் திருப்தியாக இருக்குது, உங்களுக்கு மிகவும் பிடிச்சு நீங்கள் செய்யும் போது அதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாரும் பேசிக்காகவே கேட்குற விஷயம் தான். இப்போ சமூக சேவை செய்யறதுனால உங்களுக்கு என்னப்பா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமா நீங்கள் எதை பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலேயே இது வந்து நீ கேட்ட கேள்வி உண்மையிலேயே எனக்கு பல நாள் சொல்லணும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கேட்பாங்க, நீ ஏன் வேலை பார்க்குற, போய் ஜாலியாக இருக்க வேண்டியதானே, எதுக்கு ஒரு சண்டேனா ஒரு ஷெடியூல் வச்சுக்கிற. நைட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இதுக்கு வந்து நான் என்னோட பெற்றோருக்கு உண்மை நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு எமர்ஜென்சி கால்ஸ்லாம் நமக்கு அன்டயத்துலலாம் வரும். அப்போல்லாம் எந்த ஹெசிடேட்டுமே பண்ண மாட்டாங்க. எனக்கும் வந்து தோணும், நம்ம இவ்வளோ தூரம் உழைக்கிறோமே, நம்மளுக்கு கடைசியில் விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பிளட் ரெக்வெஸ்ட் வருது சார். அந்த பிளட் ரெக்வெஸ்ட் அப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி நீடெல்லாம் வரும். ரேர் குரூப் பிளட் எல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்க மனநிலைமை வந்து யோசிச்சு பாருங்களேன், அவங்க பேஷண்ட்டை பார்ப்பாங்களா, ஐ மீன் அவங்க உறவினரை பார்ப்பாங்களா, பிளட் ரெக்வெஸ்ட்க்கு அலைவாங்களா. அப்போ அந்த டயத்தில் நம்மளால என்ன முடியும், நமக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கு, நம்ம எப்படியாவது ரெக்வெஸ்ட் போட்டால் 4-5 பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா டீம் இருக்காங்க, அவங்க கிட்ட அனுப்புனா அவங்க அவங்களோட யாராவது பிளட் ரெக்வெஸ்ட் வந்து அந்த பிளட் குரூப்ல அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க, ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனா அம்மா பிளட் கிடச்சிச்சுமா அப்படின்னு சொல்றப்போ எனக்கு உண்மையிலே அந்த டயத்தில் உண்மையை திருப்தியாக இருக்கும். ஓகே, ஒரு 6 மணி நேரமும் நம்ம தேடிட்டு இருந்தோம், கடைசியில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா ஜோனல்லுமே ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இப்போ ஒரு அனிமல் அடாப்ஷன் இருக்கட்டும், இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வேலை வாய்ப்புல வந்து நம்மளால என்ன முடியும், அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளை நம்மளால பெற்றுத்தர முடியும், இதுலலாம் நாங்கள் வந்து ரொம்ப கீனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என் அம்மா சொல்லுவாங்க, நீ எவ்வளோ பண்ற, ஏன் எங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஒரு நல்ல கேள்வி, இதுக்கு என்ன நமக்கு விடை இருக்குன்னு பார்த்தா ஆங்கிலம் சொல்லித்தரலாம், இலவசமா வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆங்கிலத்தை சொல்லித்தரலாம்னு அப்பதான் தோணுச்சு. 6 வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அந்த பிள்ளைகள் வந்து என்கிட்ட ஆங்கிலத்துல பேசுறப்போ உண்மையை எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஓ, நமக்கு ஒரு ஆசிரியர் எடுத்திருப்பாங்க, பெற்றோர்களும் ஆசிரியர் தான், நம்ம இப்போ ஒரு ஆசிரியரா இருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அந்த பிள்ளைங்க நம்ம கிட்டேயே அந்த ஆங்கிலத்துல பேசுறப்போ அதை விட ஒரு திருப்தி வந்து ஒரு எதுலையும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னோட நண்பர் சொல்லுவாரு, மீன் பிடிச்சி கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து ஒரு டார்கெட் மாதிரி சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணணும்னு நினச்சிக்கோங்க, இப்போயே ஒரு எய்ம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து படித்தோம் போனோம் இல்லாமல் கண்டிப்பாக மாற்றுங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணுங்க நான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமூக சேவைக்கு என் கூட வரவங்க ஸ்கூல் பிள்ளைங்களாம் வருவாங்க. ஸோ இதை விட எனக்கு திருப்தி வேற. அது நான் ஒரு சின்னமாக ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கேன். இது மாதிரி அந்த பிள்ளைங்க நாளைக்கு ஒரு 10 பேரை மாற்றுவாங்க. ஸோ இதுவே எனக்கு பெரிய திருப்தி அளிக்கிறதா நினைக்கிறேன். ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா ஒரு உண்மையான சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு பணியை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. பொதுவாகவே ஒரு பொதுப்பணியை நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்ப்புகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சமூக சேவையை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எதிர்கொண்ட சவாலான தருணம் எது, அதை நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து கையாளுந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது உண்மையிலே உண்மை, 100% உண்மை சொல்லுவேன். என்னன்னா எல்லாமே ஒரு ஃப்ளோவில் போகாது. நிறைய நம்மளுக்கு பேர் புகழ் வந்தாலும் இந்த இடத்துல நம்ம கல்லடி சொல்லடி எல்லாமே வரும். அது எனக்கு இந்த ஜேர்னியில் எல்லாமே எனக்கு சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. நிறைய ட்ரஸ்டிக்கெல்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், இவ்வளோ கஷ்டம் இருக்குது அவ்வளோ கஷ்டம் சொல்கிறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு எனக்கு அது தெரியவே இல்லை. நாங்கள் அந்த ஹெல்ப்பிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த சீனியர் சொல்லப்போலாம், ஏன்னா இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே தெரியலையா அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் கரெக்டாக கோவிட்க்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ மெச்சோர்டாக இருக்குது, இந்த ஏஜ் உங்களுக்கு இவ்வளோலாம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே சொல்லுவாங்க, அந்த வச்சு செய்யறதெல்லாம் நமக்கு வெளிலேருந்து வராது, ஃபர்ஸ்ட் கூட இருக்கிறவங்கள்ட்ட தான் வரும். என்னைய வந்து
எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா, நீ இப்படி ஜாலியாக இருக்கலாம்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்கிட்ட வராது, அது வேற மாதிரி என் பேரண்ட்ஸ்ல வரும். பட் அதான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் வித் காட் பிளஸ் நல்ல சப்போர்ட் பண்ற பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்களே சொல்லுவாங்க, நீ பண்ற ஒரு நல்ல விஷயம், எதையும் பத்தி யோசிக்காத. எப்பவுமே அம்மா சொல்லுவாங்க, விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும், எப்பொழுதுமே நமக்கு எல்லாமே வந்து கரெக்டா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நானே என்னை வந்து டியூன் பண்ணிக்கிட்டேன். நிறைய நம்ம சமூக சேவை செய்ய போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கும் வந்து நான் நிறைய ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது வந்து சாலையோர இருக்கிற மக்கள்கிட்ட தான். அங்க போறப்ப நிறைய பேருக்கு வந்து நம்ம உண்மையிலே நம்ம எடுத்தோடனே நம்ம போய் ஹெல்ப் பண்ண மாட்டோம், அவங்களை பத்தி ஃபீல் ஒர்க் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஏன்னா நீ கவின் பாரதின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியுது. இந்த கவின் பாரதியை நம்பி நிறைய பேர் வந்து ட்ரெஸ் டொனேட் பண்றாங்க, மணி கூட டொனேட் பண்றாங்க. இப்போ எல்லாருமே சொல்றாங்க, நான் பண்றதை பார்த்துட்டு அம்மா நீ அடுத்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம் சொல்லு, நான் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி பண்றோம்னு சொல்றாங்க. சரி, அவங்களுக்காக நான் இந்த இதை ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையில் நெகிழ்ச்சியான தருணங்களா இருக்கும். ஒரு சின்ன பாப்பா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு 40 ரூபா ஒரு சாப்பாட்டுக்காண்டி செலவெல்லாம் போட்டுடுவாங்க, அதில் மெசேஜ்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, அந்த 40 ரூபாய் சரியான ஆளுக்கிட்ட போகணும் அப்படின்னு நினைப்பேன். இதில் என்ன சவால்னு பார்த்தோன்னா, சில பேர் வந்து மணி ஸ்கேம் பண்ண பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கஷ்டப்படுற அந்த இதை வச்சு நம்மளை வந்து மணி ஸ்கேம் பண்ண பார்ப்பாங்க. இல்லை அவங்களுக்கு இப்போதான் ஒருத்தவங்க வந்து யாராவது ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிருக்கலாம், தேவை இல்லைன்னா கூட நம்ம கிட்ட இருந்து அதை வாங்க பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே ஒருத்தவங்க தேவையானவங்க பக்கத்துல இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்மளை கொடுக்க விடாம பண்ணுவாங்க. நிறைய ஏச்சு பேச்செல்லாம் சில சமயம்லாம் வரும். அப்போ எனக்கு துணியா இருக்கிறது என்னோட டீம் மெம்பர்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சரியான நேரத்தில் போறப்போ நம்மளுக்கு வந்து நேர்மையா நடக்கணும்னு நினைச்சாலே நமக்கு கண்டிப்பா வந்து அதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுக்கள் வரும். அது மாதிரி நாங்கள் சந்திச்சிருக்கோம். அப்புறம் சாலையோர மக்கள்கிட்ட போறப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் அவங்க வந்து ஸ்டேபிளா இல்லாமல் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் நம்ம ரொம்ப பக்குவமா பேசணும், ரொம்ப பேஷன்ஸா பேசணும். அது மாதிரி நம்ம திடீர்னு எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும், திடீர்னு நம்ம போய் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றோம் இல்லை உதவி செய்யணும் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போதைக்கு இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் இந்த பிளட் ரெக்வஸ்ட்லாம் சொன்னேன், அது நம்ம கிட்ட நல்லா டோனர் வந்து நல்லா பேசுவாங்க, நான் கொடுக்குறேம்மா அப்படின்லாம் பேசுவாங்க. அங்கே போனால் நமக்கே தெரியாமல் மணி வைஸ் கொஞ்சம் கான்வர்சேஷன்லாம் நடக்கும். மணி வைஸ் கொஞ்சம் நடக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்குறவங்க முக்கால்வாசி பேர் கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம வந்து ஃப்ரீ டோனர்ஸ் தான் அனுப்பணும்னு நினைப்போம். ஸோ நமக்கே தெரியாமல் அங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஸோ அதை நமக்கு தெரியப்படுத்துவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்க. அப்போ அங்கே போய் நம்ம பேசணும். அப்புறம் 2 சைடு நம்ம பேசி அப்புறம் இவங்களுக்கு நம்ம ஆட்கள் டக்குன்னு நம்ம ஆளை வேற நம்ம மாற்றி விடணும். ஏன்னா ஃப்ரீ டோனர்ஸ் நம்மள்ட்ட இருந்தாங்கன்னா அவங்கள மாற்றி விடணும். ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை நிறைய பார்த்தனால இப்போ எனக்கு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நிறைய கற்றுக்கிட்டனால இப்போ எப்படி ஒரு இடத்துக்கு போகணும், எப்படிலாம் அவங்க கிட்ட நம்ம வந்து பேசணும், எப்படி பண்ணணும்னு இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இதுவும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. இப்போ பொதுவாகவே நம்ம வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வந்து பல்வேறு சவால்களை சந்திச்சு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து ஒரு சமூக சேவையா நீங்க பொது பணி நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய சமூக சேவைக்கு உங்களுடைய குடும்பத்துல இருந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் சரி, இந்த சமூக சேவையில் இருக்கட்டும், இலக்கியத்துறையில் நீங்கள் பயணிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரியான பல பணிகளுக்கு இடையில நீங்கள் எப்படி அந்த ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக நீங்கள் அமைச்சுக்கிறீங்க, நேர மேலாண்மை நீங்கள் எவ்வாறு நிர்வகித்துக் கொள்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். நான் முன்னமே சொன்ன மாதிரி கவின் பாரதி மட்டும் பண்ணல, பின்னாடி வந்து குடும்பம் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, உங்களை போல என்னை ஊக்கப்படுத்துறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னால் இவ்வளோ செய்ய முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பம் ஆதரவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வந்தால் பொதுவாகவே நான் எவ்வளோ இப்போ 26 வயசு ஆனாலும் என்னோடய பெற்றோர்களுக்கு நான் இன்னும் அவங்களுக்கு குழந்தை மாதிரி தான். ஸோ அவங்களோட ஊக்குவிப்பு நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் தான். அதை வந்து அவங்க ரொம்ப உண்மையிலே சொல்லப்போனால் ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டு இருப்பாங்க. என்றைக்குமே வந்து ஏன் நீ இப்படி பண்ணுற, உன்னோட வேலையை பார்க்காம எதுக்கு இங்கெல்லாம் போகிற, இவங்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை கூட இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. என்ன பண்ணலாம் நான் போய் கேட்பேன். அடுத்து இப்போ ஒரு பள்ளி மாணவர் வந்து இடிநின்றாங்கன்னா அவங்களுக்கு போய் நான் என்ன பண்ணலாம், எப்படி நான் ப்ரொசீட் பண்ணலாம், நான் வந்து அவங்ககிட்ட தான் போய் கேட்பேன். இல்லை ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன மூலியமெல்லாம் நம்ம போகலாம், அப்பெல்லாம் நிறைய கேட்பேன். ஸோ அவங்க நிறைய தடவை எனக்காண்டி ஒரு தடவை சொன்னு நிப்பாட்ட மாட்டாங்க, திருப்பி திருப்பி நான் கேட்குறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அன்டைம்லாம் கால் வரும். ஒரு 12 மணி 12:30 பார்த்தீங்கன்னா எங்கள் மாடுக்கு அடிபட்டுருக்கு, நாய்க்குட்டிக்கு அடிபட்டுக்குன்னா கால் பண்ணுவாங்க. அப்போல்லாம் எங்கள் வீட்டில் ஒன்றுமே சொன்னதில்லை, எடுத்து பேசதான் சொல்லுவாங்க. நான் பேசுகிறப்ப எதுவுமே கேட்டதில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் ஒரு பொண்ணாக இருக்கப்போ ஒரு பர்சனல் லைஃப்ல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நான் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுறப்பையும் நான் முன்னாடி கேட்பேன், இதெல்லாம் சரியாக வருமா, இப்படி நம்ம பண்ணால் இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ்லாம் நான் காட்டுவேன். அம்மா கிட்ட ரொம்ப நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ எப்போதான் அவங்க சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து சொன்னது, உன்னை நாங்கள் எவ்வளோ தூரம் வேணால் படிக்க வைக்கிறோம், படிச்சுக்கிட்டே இரு, பண்ணிக்கிட்டே இரு, ஆனால்
அது மட்டும் படித்தோம் வேலைக்கு போனோம் இல்லாமல் ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு அதான் அவங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் இருக்கிறனால எப்பவுமே இந்த குழந்தைங்க பிள்ளைங்க அப்படின்னே சொல்லுவாங்க, ஏதாவது பண்ணு. உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ நான் வருது அம்மா வந்து சொல்லுவாங்க, என்கிட்டையும் என்னோட தம்பிகிட்டையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சம்பாதிச்ச இந்த சேலரியாக ஒரு பங்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வேலை பார்த்த பள்ளிகள் கொடுங்க, நீங்கள் பார்க்குற கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச இதை வந்து உதவி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு உண்மையாக ரொம்ப பிளஸ்டு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு. அப்புறம் நான் இந்த நீங்கள் கேட்ட மாதிரி பர்சனல் லைஃப்பும் சரி பொது வாழ்க்கையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த 6 வருஷத்தில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் நான் ரொம்ப எனக்குள்ளேயே ஒரு ஓத் மாதிரி எடுத்துக்கிட்டேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நான் ரொம்ப முக்கியம், என் செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து என்னுடைய குடும்பம் முக்கியம். எல்லாருமே நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பத்தை நம்ம குடும்ப லைஃபும் முக்கியம், நம்மளோட கெரியர் லைஃபும் முக்கியம். ஸோ இப்போ மட்டும் இல்லை, எனக்கு அடுத்த ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கும். எனக்கு எப்போதுமே எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலியை ஃபஸ்ட்டு நான் ப்ரியாரிட்டி பண்ணுறேன். ஏன்னா இங்கே நான் நீங்கள் சொன்ன மாதிரி பேச்சு துறையில் இருக்கேன், எழுதுகிறேன், சமூக சேவையில் இருக்கேன். ஆனால் என்னை யாரும் வேணால் ரீப்ளேஸ் பண்ணலாம், கவின் வந்து யாரால வேணால் ரீப்ளேஸ் பண்ணப்படலாம். ஆனால் ஃபேமிலிங்கிறது அப்படி இல்லை, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேமிலியை டேக் கேர் பண்ணும். அடுத்து நான் எதை வச்சுக்கணும், என்னோட கெரியர்னு என்னோட சமூக சேவையும் ரெண்டையுமே வச்சுக்குவேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டிஎன் கவுன்சிலராக இருக்கேன், படிச்சுட்டும் இருக்கேன். ஆனால் அந்த நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வீக்கெண்டில் இருப்போம், எல்லாருக்குமே கண்டிப்பாக லீவ் இருக்கும். அதில் ரொம்பலாம் இல்லை, ஒரு 2 hours ஒரு 3 hours அப்போ தான் நாங்கள் போவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வாரம் வந்து என்னோட நண்பர்களோட ஒரு பிளான் பண்ணி போய் கொடுத்துட்டு வருவோம். இதனால எனக்கு எதுவும் ரொம்ப சிரமம்லாம் இல்லை. ஆனால் டெய்லி பிளட் ரெக்வஸ்ட் ஆன்லைனில் ரெக்வஸ்ட் வந்துட்டு தான் இருக்கும். அது ரெக்வஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து சேட் பார்த்துருவேன். போய் நான் வந்து ஒன்றுமே இல்லை, ஸ்டேட்டஸ் போடுவேன், சோஷியல் மீடியாவில் எதுலெல்லாம் அப்லோட் பண்ணுமோ அப்லோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னோட டீமோடு சேர்ந்துட்டு நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஸோ எனக்கு சிரமம் ரொம்ப இல்லை. எல்லாருக்குமே நான் சொல்கிறதா, நமக்கு 24 மணி நேரம் இருக்குது. நானும் சொல்லப்போனால் நானும் ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பர்சன், அதாவது ரொம்ப சோம்பேறித்தனம்லாம் நான் நிறைய பண்ணுவேன். எனக்கு எது உந்துதல் வந்துச்சுன்னா இன்னும் யாராவது ஒரு பிளட் ரெக்வஸ்ட் டக்குன்னு பாப்பப் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயோ நம்மளை நம்பி ஒருத்தவங்க அனுப்பிட்டாங்க, நம்ம அதை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் வந்துச்சு. நைட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்போம். அப்போ கால் வந்து இது மாதிரி அம்மா கொஞ்சம் ஓ பாசிட்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு முழிப்பு வந்துடும். அப்போ தான் புரிஞ்சிச்சு இதை நம்ம ரொம்ப மனசார நேசிக்கிறோம் போல, இதை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி அந்த பணியை இப்போ செஞ்சுட்ருக்கேன். ஸோ அப்போ தான் யோசிச்சேன், இந்த பணியில் இருக்கப்போ நம்ம பர்சனல் லைஃப் கெரியரும் ரொம்ப முக்கியம், அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதை இன்னும் நிறைய பண்ண முடியும்னு காண்டி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப தெரியவே இல்லை, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதை பார்க்குறதா. அப்போ இப்போ பார்த்தா ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸை நல்லா பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். அதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லித்தரேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, காலைல வாங்க, நம்ம ஃப்ரீயாக தானே இருப்போம், அந்த டயத்தில் வாக்கிங் போகிற மாதிரி போய் பார்த்துட்டு வருவோம், யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு வருவோம்னு நாங்கள் ஒன்றுமே இல்லை, 2 ஸ்கூட்டி தான் எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு வருவோம். அதனால எங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியும் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஹாபியாகவும் மாறிடுச்சு. ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு தருணம். என்ன அப்படின்னா, பொதுவாகவே நிறையா ஃபேமிலியில் வந்து உங்கள் பர்சனல் லைஃப் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில இடங்களெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டிவாக இருக்காது. பட் நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க, ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றவர்களெல்லாம் நல்லாசிரியர்களை தாண்டி ஒரு நல்ல ஆசிரியராக ஒரு மாணவர்களை எப்போதுமே இவங்க நினச்சி பார்க்குறத வந்து ரொம்பவே எனக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. உங்களுடைய பெற்றோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய பெற்றோர்களோட சேர்ந்து நீங்களும் பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் சரி பல சமூக சேவைகள் நீங்கள் செய்யணும். ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலே முதலாக அதாவது ஒரு சிறந்த சமூக சேவைக்காக முதலமைச்சர் இளைஞர் விருது நீங்கள் வந்து 2024ஆம் ஆண்டு பெற்றிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது வந்துட்டு. ஸோ இப்போது அந்த மாதிரியான ஒரு தருணங்களில் உங்களுடைய மன நிறைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யக்கூடிய சேவைக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது 2024 3 வயசுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். 6 வருஷமாக அந்த சமூக பணியில் இருக்குன்னு சொன்னேன். உண்மையிலே இந்த விருது வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். இந்த விருது உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா இந்த விருது மூலயமா எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. கவின் பற்றி நான் யாருன்னு கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே தோணும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், என்னைக்காவது நமக்கான ஒரு இலக்கு கிடைக்காதா, நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கும். அது மாதிரி எனக்கும் இருந்துச்சு. இந்த விருது உண்மையிலேயே சொல்லப்போனால் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு கூட சொல்லலாம். ஃபுல்ஃபில் பண்ணதை விட இது ஒரு
அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு பிகினரா இன்னும் கவின் உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இன்னும் நீ நிறைய பண்ணணும்னு எனக்கு உணர்த்திருக்கு. எனக்கு புதுக்கோட்டைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிறந்து வந்தது இங்கே தான். நான் எங்கே போனாலும் இப்போ சென்னையில் இருந்தாலுமே நான் டக்குன்னு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்துடுவேன். எங்கள் அம்மாவை கேட்பாங்க ஏன் உன்னால் அங்கே இருக்கவே முடியாது, நான் சும்மாவது வந்துட்டு போகிறேன் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு புதுக்கோட்டை ரொம்ப பிடிக்கும். இந்த விருதுக்கு நான் உண்மையே ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமச்சிவாயம் சார். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த விருது இருக்குன்னே தெரியும். அப்போ போய் டக்குன்னு நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். அப்புறம் நிறைய ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்துச்சு, எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ அதோட அப்படியே நான் மறந்துட்டேன். அப்புறம் நான் ஜனத்தன்னு ஒரு பையன், அவங்க யூத் அம்பாசிடர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நான் மீட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பேசிகிட்டு இருக்கப்போ அவர் தான் சொன்னார், நீங்கள் நமச்சிவாயம் சார்னு போய் பாருங்கள், நேருகேந்திராவில் இருப்பாங்க அப்படின்னாங்க. அந்த சாரை போய் பார்த்தேன். இப்படி தான் அவர்கிட்ட கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்தோம். என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. சார் நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், நிறைய சர்வீஸ் பண்ணேன் அப்படியே சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன நினைச்சாருன்னு தெரியல. உடனே முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது 2023க்குள்ள அப்ளிகேஷனை என் கையில் கொடுத்தாங்க. அம்மா இது மாதிரி ஒரு விருது இருக்குமா, நீ அப்ளை பண்ணு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் சமூக சேவை செய்வோம், ஒரு ப்ராப்பராக ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டோம், டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணதில்லை. நம்ம பாட்டுக்கு போகிறோம், பண்ணோம், வந்தோன்றப்போம். சார் தான் சொன்னாங்க இனி டாக்குமெண்டேஷன் பண்ணு, இது மூலயமா நிறைய நம்ம பண்ணலாம், ஒரு எக்ஸ்போஷர் தான் கிடைக்கும், விருதுக்காக நீ பார்க்காத, இதனால உனக்கு வேறு வேறு அடுத்தடுத்த முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லி சார் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் டாக்குமெண்டேஷன்லாம் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையாக சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவர் இன்னைக்கு என்ன பார்த்தாலும் கவின் சிஎம் அவார்ட் அப்படிம்பாரு, நாளைக்கு பார்த்தாலும் கவின் சிஎம் அவார்ட் நான் வச்சுக்கோ அப்படிம்பாரு. ஐயோ நம்மளை மீறி ஒருத்தர் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லப்போனால் நான் என் வீட்டில் கூட யாருக்குமே தெரியாது. இந்த விருது அப்ளை பண்ணிட்டு வந்தப்போ என் வீட்டில் என்னோட நண்பருக்கு யாருக்குமே தெரியாது, சாருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் அந்த ரிசல்ட் வர ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்லேயே நான் சொன்னேன், இது மாதிரி அவார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்னு கரெக்டாக சொன்னேன். வந்தோடனே யாருமே நம்பலை. உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க புதுக்கோட்டையில் இந்த ஜோனலுக்கு இதான் முதல் முறையாக கிடச்சிருக்குன்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அந்த 2 நாள் அங்கே ஸ்டேயாக இருக்கட்டும், இதுக்கு நான் நேருகேந்திரா மற்றும் நம்ம எஸ்டிஐடி புதுக்கோட்டை, அப்புறம் அங்கே எஸ்டிஐடி சென்னை எல்லாருக்குமே நான் நேம் மென்ஷன் பண்ண முடியல. ஏன்னா மென்ஷன் பண்ணால் யாராவது விட்டுருவேன்னு தான் நினைக்கிறேன். மற்றும் என்னை ஊக்குவிக்கிற எல்லாருக்குமே, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாருக்குமே, கவிஞர்கள் எல்லாருக்குமே, மற்றும் தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள என்னை ஊக்குவிக்கும் எல்லா கவிஞர்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த புதுக்கோட்டையை சேர்ந்த செல்வி கவின் பாரதினா அந்த போடியத்தில் சொல்கிறப்போ உண்மை கண் கலங்குச்சு. ஏன்னா அந்த இடத்துல புதுக்கோட்டை 2 தடவை சொன்னாங்க. ஓகே நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன பெருமை நம்ம மாவட்டத்துக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விருதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன். ரொம்பவே மகிழ்ச்சி. எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மிகப்பெரிய பெருமையாக நான் உங்களை பார்க்குறேன். இந்த தருணத்தில் வாய்ஸ் ஆஃப் ஆதி சேனல் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். சிறப்பானதொரு சமூக சேவை பணியில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அந்த ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் எப்படிலாம் சப்போர்ட் பண்ண போகிறீங்க? சமூக சேவையை பொறுத்தளவுல உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையிலே இது ஒரு பெரிய டார்கெட்டாக நான் வச்சுருக்கேன். எனக்கு என்னென்னா சமூக சேவை பண்ணுறப்போ நான் நிறைய நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக சாலையோரத்தில் இருக்க ஆதரவற்ற முதியோர்களுக்கும் அங்கே உள்ளவர்களுக்கும் ஏதாவது செய்யுங்கிறதா என்னோட ரொம்ப, எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்களுக்கும் லட்சியம். அவங்க உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்களா தெரியும், எல்லாருக்குமே பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும், ஏன் இங்கே வந்தாங்க, இதனால இங்கே வந்தாங்கன்னு. ஸோ அவங்களுக்குலாம் உரிதான இடத்துக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கணும். யாருமே ஆதரவற்றவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை படைக்கணும். அதுதான் எங்களோட முக்கியமான குறிக்கோள். அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் திருநங்கைகளுக்கும் அவங்களுக்கு படித்ததற்கான இல்லை அவர்களால் செய்ய முடியக்கூடிய வேலைகளை அவங்களுக்கு பெற்றுத்தரணும். அது மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் நிறைய செய்கிறாங்க. அவங்க வாங்கி விற்று கொடுத்து அவங்க ஒரு ஃபினான்ஷியலாக சின்ன ஹெல்ப் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் பண்ணணும். எங்களால் முடிஞ்சதுக்கு எனக்கு மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா நம்ம படித்த படிப்பு மற்றவங்களுக்கு போய் சேரணும். 4 பேருக்கு உண்மையாக அது உதவியாக இருக்குன்னு நினச்சேன். அது மாதிரி நம்மளோட அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் இன்னும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிளாஸஸ் வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கும் சரி, என்னோட நண்பர்களுக்கும் சரி. அது மாதிரி இடைநின்ற மாணவர்களை திருப்பி பள்ளியில் சேர்க்கணும். யாருமே கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையிலே மிகப்பெரிய ஃபோக்கஸ். அதான் நான் சொன்ன மாதிரி மீன் பிடிச்சி கொடுக்காம மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை. உண்மையாக சொல்லப்போனால் கல்வி மாதிரி ஒரு பெரிய ஆயுதம் இல்லை. இதை நான் பேச்சுக்காக மட்டும் சொல்லலை. ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் நல்லா படிச்சாங்கன்னா அந்த குடும்பமே மாறிடும். ஒரு குடும்பம் மாறினா அந்த ஊரே மாறும்.
ஊர் மாறினா சமுதாயம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சமுதாயத்துல யாருமே பள்ளியிலேருந்து இடைநின்ற மாணவர்களே இருக்கக்கூடாது. அந்த இடைநின்ற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வேணும்னா ஸ்கூல் போகாம இருக்க மாட்டாங்க. நீங்க ரூரல் பிளேஸ் போனீங்கன்னா கொஞ்சம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனால இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு சில பெண் குழந்தைகள்லாம் அந்த ஒரு பொண்ணெல்லாம் வந்திருக்காங்க, ஸ்கூல் இடைநின்று இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ற அதனால அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக சில பேர்னால பள்ளி படிப்பை வந்து தொடர முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன முன்னெடுப்பு பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுதான் எங்களோட மிகப்பெரிய இலக்கு. ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. இப்போ இருந்தாலும் கூட பல்வேறு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து மக்கள் தள்ளப்படுறதுக்காக இருக்கட்டும், சரி இப்போ ஏழை குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாதி ரீதியான ஒரு அடக்குமுறையாக இருக்கட்டும், இல்லை வந்து முதியோர்கள் வந்து முதியோர் இல்லமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சமூக அவலங்கள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இப்போ நம்ம எல்லாருமே தான், மக்கள் பொதுவாகவே நம்ம எல்லாருமே சொல்லலாம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்காக சொல்லுங்கள். எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கிறதா எனக்கும் இருக்கு. எல்லாருக்குமான சமுதாயமா நம்மளோட சமுதாயம் இருக்கணும் ரொம்ப ஆசை. அதாவது எல்லாருமே சமம், அதுதான் எனக்கு தேவை. நம்ம சமுதாயத்துல இருந்து நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், எதுக்கு கோவப்படணும்? ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயமெல்லாம் வாழ்க்கை. நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்மளோட பர்சனல் லைஃப்காக நம்மளோட ஃபேமிலிக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி நிறைய பேத்துக்குள்ள இப்போ நான் எப்போதுமே சொல்லுவேன், யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். பார்த்தோன்னா அவங்க தோற்றத்தை வச்சு, இல்லை அவங்க ட்ரெஸ் பண்ணிருக்க விதத்தை வச்சு, இல்லை அவங்க அப்பியரன்ஸ் வச்சு நம்ம டக்குன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு சம்பவம் வந்து என்னோட வாழ்க்கையில, நான் ஒரு ஸ்கின் அலர்ஜி ஆச்சு, ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அப்புறம் பார்க்குறப்ப எல்லாருக்கும் பெண்களுக்கு இருக்கும் இந்த பிம்பிள்ஸ், ஏதாவது பிரச்சனை ஆகும். நான் இப்போ கேட்டப்போ அவங்க எங்களோட பேக்கேஜ் சொன்னாங்க. அந்த பேக்கேஜ் பண்ணிட்டு நான் அந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். நான் என்னோட ஸ்கின் இன்னும் நல்லா ஆயிடும். அப்புறம் நான் இப்போ முன்னாடி ஒரு வெயிட்ல இருந்திருப்பேன், இப்போ ஒரு வெயிட்டா இருப்பேன், நாளைக்கு ஒரு வெயிட்ல இருப்பேன். ஸோ இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை வச்சு கவின்பாதி யாரும் நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இதை வச்சு ஒரு மனுஷனை நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அதனால சொல்ல ஒருத்தவங்கள பர்சனல் லைஃபை பாருங்க. இப்போ நான் இருக்கேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா எனக்கு பின்னாடி கஷ்டமே இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். அது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பர்சனல் லைஃப்ல பிரச்சனை இருக்கு, கெரியர்ல பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் என்ன நினைப்பேன், நம்மள மாதிரி தானே மற்றவங்களும் இருப்பாங்க. ஒருத்தங்க சிரிச்சு பேசுறாங்க, நல்ல ஜாலியா இருக்காங்கன்னா அவங்க பின்னாடி வந்து கஷ்டமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தங்க ட்ரெஸ் இப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஒண்ணு இப்படின்னு நம்ம டக்குன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இவ்வளவு மெச்சோர்டா நான் இப்ப பேசுறேன்னா அதுக்கு முதல் காரணம் நான் எடுத்தது யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பாஸ்ட்ல பண்ணிட்டாங்க, இல்ல முன்னாடி அவங்க வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ எல்லாருமே சமமா பார்க்கணும் முடிவு பண்ணேன். இவங்க இங்க இருந்து வந்தாங்க, அங்க இருந்து வந்தாங்க இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு இடத்துலதான், எல்லாருமே மனுஷங்க அப்படின்னு நான் நினைச்சேன். இப்ப இந்த கவின்பாதியோட ஒரு சின்ன மாற்றம் தான் இத்தனை சமூக சேவையில என்னை ஈடுபடுத்த காரணமா இருந்துச்சு. இப்ப என்னையே மாத்திருக்குன்னா எல்லாருமே மாறும். எல்லாருமே மாறிட்டா சமூகத்துக்கு இப்போ ஒரு சமூக சேவைன்னு ஒருத்தவங்க தனியா ஒன்றும் தேவையில்லை. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சமூக சேவை இருக்காங்க. எல்லாருமே வெளில வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், இல்லை ஒருத்தவங்கள்ட்ட யாரை பேசுனாங்கன்னா மனசை விட்டு பேசணும். உண்மையை சொல்ல போனா நான் எப்பவுமே சொல்றேன், புன்னகை விட ஒரு பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. நம்ம ரொம்ப மனசோர்வில் இருப்போம். யாரோ நமக்கு பிடித்தவர்களோ இல்லை நம்ம கூட பழகினவர்களோ இல்லை நம்மளுக்கு எதிர்ச்சியா சாலையில வரவங்க நம்மளை பார்த்து சிரிச்சா கூட நமக்கு உண்மையிலேயே ஒரு மனசுல ஒரு டக்குன்னு நமக்கு இன்னும் புரியாத ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், எல்லார்கிட்டயுமே அன்பா பழகுவோம். அன்பை விட பெரிய ஆயுதம் திருப்பி சொல்றேன் அது இல்லை. எல்லாத்தையுமே சமமா பழகுவோம். எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் நம்மளோட நிலை மாறாம இருப்போம். நமக்கான சமூகத்தை யாரும் வந்து படைக்க மாட்டாங்க. நம்மளே சொல்லிட்டு இருக்க கூட நமக்கு பிரச்சனைன்னு நமக்கான சமூகத்தை நம்ம மாத்துறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் முன்னெடுப்பு இருப்போம். அந்த முன்னெடுப்பு வந்து நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கு. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். இப்போ எனக்குள்ளே தீய எண்ணங்கள் இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும். தீய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்றோம் ஒரு பக்குவம் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கான சமமான சமூகம் இருந்தா போதும். அதுவே பெரிய இப்போ ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய டெய்லி நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய கேஸ்ட் ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாம எல்லாருக்கான சமூகமா இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ரொம்பவே மகிழ்ச்சி. இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கண்டிப்பா வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய மாற்றம் தான் ஒரு சமூகத்தின் மாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய மாற்றம் ஒரு சமூகத்தின் மாற்றமா எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இப்போ எதிர்கால தலைமுறைக்காக சமூக சேவை செய்யணும் வர்றவங்களுக்கு இப்போ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க மாதிரினா அந்த ஊரே மரம் சொல்ற மாதிரிதான் என்னை போல நிறைய இளைஞர்கள் மற்றும் நிறைய மக்கள் வந்து இந்த சேவையில வந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே மனசுல ஒரு ஆசை இருக்கும். எப்போதுமே ஒருத்தவங்களுக்கு முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கு நம்ம மூலியமா ஒரு உதவி கிடைக்குன்னு நினைச்சா எல்லாருக்குமே அதுல திருப்தி இருக்கும், ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும். ஆனா அது எப்படி பண்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு டெய்லியும் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில தான் நம்ம இப்ப எல்லாருமே இருக்கோம்.
உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாபி நேரம்னு கண்டிப்பாக நமக்கான சந்தோஷத்துக்காக செலவிட கொஞ்ச நேரமாவது வாழ்க்கையில் நம்ம எப்பயாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒதுக்குவோம். அந்த ஒதுக்குற டயத்துல என்ன பண்ணலாம்னு யோசிங்க. வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீட்டுல அனாவசியமா நிறைய பொருட்கள் நம்ம வச்சிருப்போம். ஆனா கண்டிப்பா யாருக்காவது அது வந்து அத்தியாவசியமா போகும். அதை நீங்க டீகல்டர் பண்ணுங்க. வீட்டை சுத்தம் பண்ணா நிறைய திங்ஸ் கிடைக்கும். அதை கொண்டு போய் ஷூவா இருக்கட்டும், பேகா இருக்கட்டும், சாலை வர இருக்க மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன். அங்க உள்ள சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அதை ஆசையா வாங்கி பார்ப்பாங்க. அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் இளைஞர்களுக்கு நான் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே, நல்ல சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருப்போம், எதை பத்தி நினைக்க வேணாம் அப்படி சொல்லுவாங்க. நானும் அதே தான் சொல்றேன். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நல்ல ஜாலியா மனசு அமைதி வச்சுட்டு நல்ல சந்தோஷமா இருங்க. ஆனா ஒரு சின்ன பகுதி உங்களோட நண்பர்களோட சேர்ந்து பண்ணுங்க. நான் இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கேன்னா அதுக்கு முழு முக்கிய காரணமா என்னோட குடும்பத்தை தாண்டி என்னோட நண்பர்களுக்கு சொல்வேன். என்னோட கல்லூரி கால நண்பர்கள், முக்கியமா சொல்ல போனா 7 பேருமே பசங்க தான். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க, நான் ஆக்சுவலி ஈஸி டிபார்ட்மெண்ட். நாங்கள் எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட்ல தான் வந்து நண்பர்கள் ஆனோம். என்னோட நட்பு வட்டம் எப்படின்னா, இப்போ நான் இங்கே உட்காந்து பேசுறது கூட அவங்க பெருமையாக நினைப்பாங்க. அவங்க எல்லாம் என் பின்னாடி ஒரு அன்சல் ஹீரோஸ் மாதிரி இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் கூட சேர்ந்து தான் அதை ஆரம்பித்தேன். நான் இப்போ டக்குன்னு எல்லாமே வந்து இப்போ வெவ்வேறு மாவட்டங்கள், வெவ்வேறு மாநிலங்கள் மற்றும் வெவ்வேறு நாட்டில் இருக்காங்க என்னோட நண்பர்கள். ஆனால் அங்கேருந்து கூட நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு விசாரிப்பாங்க. இங்கே கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே மீட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு இலக்கை வச்சுருக்கோம். அந்த மீட் பண்ணுற டயத்தில் கூட என் கூட வந்து கவின் வா எதாவது பண்ணுவோமா, ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து வா செய்வோம் சொல்லி டக்குன்னு ஒரு ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளான் பண்ணி டக்குன்னு பண்ணுவோம். நண்பர்களும் சரி நானும் நல்லா ஃபோக் டான்சர்ஸ் நாங்கள் எல்லாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட முதிர் இல்லம் அப்புறம் ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாம் அங்கெல்லாம் போய் நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், அவங்களே ஆட வைப்போம். ஸோ இந்த மாதிரி நாங்களும் இதனால என்னன்னா ரொம்ப சிரமப்படல, நாங்களும் சந்தோஷமா இருக்கோம், மற்றவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதனால தான் எல்லாருக்குமே சொல்லுவேன், வருங்கால இளைஞர்களுக்கு சொல்வேன், நட்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் இருக்கு. என்னுடைய நட்பு அந்த 7 பேருமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்கன்னு சொல்ற அளவுக்கு நான் அவ்வளோ பரீட்சை பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய நட்பு இவ்வளோ நமக்கு நல்ல பிளஸ்டா இருக்காங்களே, நம்ம இதை இவங்களையும் இப்படியும் நம்ம சார்ந்த ஒரு டீமா பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நட்பு வந்து நம்பிக்கையா இருக்காங்க, எல்லாமே பண்றாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனாலதான் சொல்ல நட்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம எப்படி கையாளுங்கிறதுலாம் இருக்கு. இளைஞர்கள்லாம் முன்னாடி வாங்க, நிறைய பேருக்கு படிக்கணும் சாதிக்கணும் இருக்கும். கூட சைட்ல நம்ம படிச்ச படிப்பை இப்படியும் பயன்படுத்தலாம். அதை தான் சொல்றேன். இப்போ என்னால ஒரு 4 பேருக்கு பண்ண முடிஞ்சா நீங்க ஒரு 4 பேருக்கு பண்ணுவீங்க. இப்படி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சோன்னா சமுதாயத்துல ஆதரவற்ற மக்களே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. பிறந்தா வாழ்ந்தன்னு போகாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போவோம். அவ்வளவுதான் என்னோட கொள்கை. ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு, உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுனே சொல்லலாம். நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கைகளால நீங்க வந்துட்டு சிறந்த சமூக சேவைக்காக முதலமைச்சர் இளைஞர் விருது 2024ஆம் ஆண்டு அந்த சிறப்பானதொரு விருது வாங்கியிருக்கீங்க. அந்த ஒரு விருது வாங்கும் பொழுது உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது, அந்த தருணம் எப்படி அமைஞ்சிச்சு, அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாதனால தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நான் இந்த டயத்துல பண்ணுவேன்னா நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஏன்னா எல்லாருக்குமே நான் அதான் சொல்லுவேன், எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். என் வாழ்க்கையில ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. அதாவது கோவிட்க்கு அப்புறம் ஒரு 2 வருஷம்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன், ஒரு மன ரீதியாக எல்லா ரீதியாகவும். பட் அப்போ கூட நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணதெல்லாம் நான் யோசிச்சதில்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினச்சி கூட பார்க்கல. பட் அந்த கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளோலே போய்கிட்டே இருந்தேன். ஆனால் ஏதாவது பண்ணணும்னு மனசுக்குள்ள என்னைக்காவது எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும். அது மாதிரி எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. இந்த விருதை நான் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி யாருக்கும் நான் அப்ளை பண்ணுறதுலாம் தெரியவே தெரியாது. இன்க்ளூடிங் எங்கள் வீட்டில் கூட யாருக்குமே தெரியாது. நமச்சிவாயம் சாருக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து என்னோட பெற்றோர்கள் சப்போர்ட் எப்போதுமே எனக்கு பெற்றோர்கள் சப்போர்ட் இருக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையுமே நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் பெற்றோர்கள் உதவி இல்லாமல் நம்ம இந்த டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து ப்ரோட்டோகால்ஸ் நிறையா இருக்கும், ப்ரொசீஜர் நிறையா இருக்கும். ஒரு NOC வாங்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இதையும் அப்ளை பண்ணி ஒரு 15 days ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு. இந்த விருது வந்து கிடைச்சிருச்சுன்னு எனக்கு விருது வாங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி SDT சேனல்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க. அப்போ என்கிட்ட ஃபோன் கூட இல்லை, என்னோட ஃபோன் கூட உடஞ்சிருச்சு. அப்போ நான் டேப்ல தான் ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேட்டப்போ தான் என் வீட்டில் வந்து அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி மேபி 10 daysக்கு முன்னாடி மேபி ஒரு அவார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். 2 நாளுக்கு முன்னாடி உங்களோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே எங்கள் வீட்டில் யாருமே நம்பலை. என்னது உண்மையை கிடைச்சிச்சாதான் கேட்டாங்க. அப்போது நான் உண்மையிலே சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் சொல்லிட்டு ப்ரோட்டோகால்ஸ் படி சில பேருக்கு தான் சொல்ல சொன்னாங்க. நான் எல்லாருக்கும் என்னோட வெல்விஷர்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரூம்க்கு தான் போனேன். அதான் நம்ம சொல்லுவாங்க, நம்மளோட அழுகை வந்து நம்மளோட தலையணைக்கும்
நம்மளோட கண்ணாடிக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று உண்மையிலே அழுதேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அழுதேன். ஏன்னா அப்போ வரைக்கும் நான் ரொம்ப ஒரு சில பர்சனல் விஷயங்களாகட்டும் கொஞ்சம் இந்த அவார்ட்னாலே கொஞ்சம் எக்ஸாஸ்டடாக இருந்தேன். கொஞ்சம் அழுதேன். அழுதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு ஓகே. ஏன்னா நான் ரொம்ப இந்த லக்காக இருக்கட்டும், இந்த மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் 2 மார்க்லாம் நான் லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பார்த்தனால இந்த விருது கிடைச்சி சொன்னப்போ உண்மையில நான் அழுதேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே நம்ம பண்ணிட்டோம் கவின் அப்படின்னு. அப்புறம் 2 நாள் போய் அங்கே விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தோம். உண்மையிலேயே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய பேரை சந்திச்சேன். நம்மளோட இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், நிறைய மாவட்டத்துக்கு சேர்மனாக இருக்கட்டும், முக்கியமாக வீரமுத்துவேல் சார் இஸ்ரோ சயின்டிஸ்ட், அவரை பார்த்து அவர்கிட்ட பேசலாம் வாய்ப்பு இப்போயே கிடைக்கும். அதாவது வீரமுத்துவேல் சார் பார்த்தா இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு நம்பரை நான் அவரை தான் பார்த்தேன். சாரை பார்த்து நான் பேசணும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். ஆனால் விருது வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் எல்லாம் விருந்தினர் மாளிகைக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் சார் வந்து வீட்டில் பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சாரா வந்து அம்மா நீ நினைமா அந்த அவார்டு வாங்கினேன்னு கேட்டாங்க. அப்போ உண்மையிலே தோணுச்சு ஓ நம்மளோட லட்சியத்தில் பாதி இது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா சார்கிட்ட பேச நான் ஆசைப்பட்டேன். பட் சார் நோட் பண்ணியிருக்காங்க அவார்டு வாங்கினதை. இந்த சின்ன வயசுல வாங்கிக்கமா இன்னும் நீ நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சார்கிட்ட இருந்து அந்த வாங்கின வாழ்த்தால மறக்கவே முடியாது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தேன். ஸோ அப்போ போய் இங்கே இருந்த ஒரு கவின் பாரதி அங்கே போய் இவ்வளோ பேரை பார்க்கலாம் நான் வாழ்க்கையில் நினைக்கல. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் கையெல்லாம் இந்த விருதை வாங்குறப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் சொன்ன மாதிரி சாரை பார்த்தேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்க குரல் நல்லா கணீர் இருக்குமான்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை இன்னும் எனக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதே நம்பர் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு மாண்புமிகு முதலமைச்சராக பார்க்கப்போ உண்மையை சிலிர்த்து போனேன். அங்கே போய் இந்த அவார்டை வாங்கிட்டு அவர் கையால் வாங்கப்போ அந்த புதுக்கோட்டை சொல்கிறப்ப கண் கலங்குச்சு உண்மையிலேயே. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நான் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சாரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர்கிட்ட வாழ்த்து பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவார்டு வாங்குறதெல்லாம் நான் உண்மையில நினச்சி கூட பார்க்கல. அவங்கள்ட்ட சிறப்பு பரிசெல்லாம் நாங்கள் 7 பேருமே வாங்கிட்டு வந்தோம். அந்த உண்மையிலே இது ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னி. இவ்வளோ வருஷத்துல இது ஒரு மறக்க முடியாத ஜேர்னியாக இருந்துச்சு. ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. உங்களுடைய அந்த எழுத்து பணியும் பேச்சும் பல்வேறு சமூக சேவைகளும் மென்மேலும் தொடர எங்களுடைய VOV வாய்ஸ் ஆஃப் வார்த்தை சேனல் மூலமாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சி. உங்களுடைய பணிகள் மென்மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த உங்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் வார்த்தை சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த நேர்காணல் மூலியமா கவின் பாரதினா இவங்க தான், இவங்களுக்கு இதான் பேக்ரவுண்டு, இவங்க இந்த மாதிரி ஒரு பர்சன்னு தெரியறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு திருப்பியும் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஓடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நமக்கான ஒரு அங்கீகாரமும் நம்ம செயலுக்கான ஒரு மிகப்பெரிய நம்ம நினைக்கிற லட்சியம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைவேறும். அதை நான் எப்போதுமே மற்றவங்க கூட கம்பேர் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையை பார்ப்பேன். நேற்று நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம எப்படி இருந்தோன்னு. நான் சொன்ன மாதிரி உங்களை வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி FMல தான் பார்த்தேன். ஒரு புத்தக விமர்சனத்தில் தான் பார்த்தேன். அப்போ பேசினதை 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னை ஞாபகம் வச்சு நீங்கள் வாய்ஸ் ஆஃப் வார்த்தை சேனலில் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு நேர்காணல் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுவே தான் சொல்கிறேன், நம்ம சந்திக்கிற மனிதர்களும் சரி, நம்ம பயணம் பண்ணுறதும் சரி, நமக்கான ஒரு இடத்த கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி இவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. போன ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். போன மகளிர் தினத்துக்குலாம் நான் சாப்பிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா லீவு, ஒன்றுமே வேலை இல்லை. பட் இந்த மகளிர் தினத்துக்கு உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் இல்லை. அவ்வளோ இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 இடத்துக்கு வந்து நான் சிறப்பு விருந்தினராக போயிருக்கேன். நான் வாழ்க்கையில் இப்போல்லாம் சிறப்பு விருந்தினராக போவேன், ஒரு இடத்துல பேசலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. பட் அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன், ஓடிக்கிட்டே இருப்போம். நமக்கான அங்கீகாரம், நமக்கு ஊக்குவிக்கிறவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கான பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான கண்டிப்பான ஒரு நேரம் வரும். அதில் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க. திருப்பியும் இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆக்சுவலி இவங்க நேம் வந்து ஜெனி. இவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு வயசு வந்து 12 வயசுக்கிட்ட ஆகுது. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இவங்க வந்து ரோட்டில் வந்து அடிபட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஹனின்னு இருந்தாங்க. அவங்க கோவிட் அப்போ இறந்துட்டாங்க. 2மே வந்து நம்ம இந்தியன் மேட் நாட்டு நாய் தான். அந்த ஹனியை தான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தோம். அவங்க இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இவங்கள வந்து வளர்க்க ஆரம்பித்து நாங்கள் அப்படியே இவங்க பெட்டாகவே ஆகிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு செல்ல பிள்ளை அவங்க தான். ஹனி வந்து கோவிட் அப்போ தான் இறந்துட்டாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 13 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வீட்டில் நம்மளோட செல்ல பிராணியாக இருந்தாங்க. இவர் பேர் வந்து சுப்பிரமணி. இவர் வந்து நாங்கள் இது வரைக்கும் நாட்டு நாய் தான் வளர்த்துருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி இந்தி பிரீட் தவிர எதுவுமே வளர்த்ததில்லை. பட் இவர் வந்து அடாப்ஷனில் வந்தார். இவருக்கு
இவரோட ஓனர்ஸால இவர் வந்து பராமரிக்க முடியலன்னு சொன்னாங்க. அவங்களோட ஷெட்யூல்னால ஒர்க்னால அடாப்ஷன் ஆனாங்க. இப்போ இவங்களும் வீட்டில் ஒரு செல்லப்பிராணி ஆயிட்டாங்க. இவங்களுக்கு நாங்கள் இன்னும் நேம் வைக்கல. இவங்களுக்கு வந்து இப்போதான் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம். ரெஸ்கியூ ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ரெஸ்கியூ பண்ணி அடிபட்டு ரொம்ப சாப்பிடாம வந்திருந்தாங்க. ஸோ இவங்க ரெஸ்கியூ பண்ணி இவங்க நல்லா இப்போ ஆயிட்டாங்க. ஸோ இவங்களும் இப்போ ஒன் ஆஃப் மெம்பர் மாதிரி ஆயிட்டாங்க வீட்டில். சமூக சேவகரை தாண்டி ஒரு தமிழ் இலக்கிய துறையில சிறந்த கவிஞராக பேச்சாளராக நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க. தமிழ் இலக்கியத்துல உங்களுடைய பணி எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மிக்கதாக இருக்கு, அதை பற்றி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க.